அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்தும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் புதிய சேனல், மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். HM விஜித ஹேரத் அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இன்றைய தினம் பதவியேற்றார். பதவியேற்றுவதோடைய நம்ம வேலையை காட்ட ஆரம்பித்தாச்சு. ஆல்ரெடியே பேசியிருக்குது. இன்றைக்கி வாழ்த்துக்களோடு சேர்த்து நம்மளுக்கு தேவையான அனைத்து விடயங்களை பற்றியும் ஒரு தகவல் செய்தி ஒன்று அனுப்பியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பார்த்து கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாமா? ஸ்க்ராட்சிலிருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி இனிமேல் ஆரம்பிக்க வேண்டியதுதான். நம்மளுக்கான புதிய அமைச்சர் திருட்டு பையன் மனுஷனானேக்கார போனதுக்கப்புறமா புதிய அமைச்சராக வந்துட்டுருக்கிறாரு விஜித ஹேரத் அவர்கள். அதே மாதிரி பிரதம மந்திரியாக ஹரணி அமரசூரிய திருமதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் எங்களுடைய கோபங்கள், தாபங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே இவரிடமே ஒப்படைக்கப்படும். 2000 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2024 என்பது 24 வருட காலம், அதாவது 24 வருட காலமாக அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர். குறிப்பாக அமைச்சர் பதவிகளில் பார்த்தா டாக்டர் ஹரிணி அமரசூரிய கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி மற்றும் பிரதமர். அமைச்சர் விஜித ஹேரத் வெளிநாட்டு விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலா. பேராசிரியர் சந்தன அபேரத்ன பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள், உள்ளூராட்சி. ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு. சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம். ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரம். பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள். பேராசிரியர் ஹனிந்தும கனில் செனவி புத்த சாசனங்கள், சமய மற்றும் கலாச்சார விவகாரம். டாக்டர் நலிந்த ஜாதிஸ் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர். சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள். சுனில் குமாரகமகே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை. வசந்த சமரசிங்க வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு. பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம். பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சர். பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சர். டாக்டர் தம்மிக பத்பதி சுற்றாடல் அமைச்சர். கேடி லால்காந்த விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர். அனுர கருணாதிலக நகர அபிவிருத்தி, நகர நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு. ராமலிங்கம் சந்திரசேகர் கடல் தொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளத்துறை. பேராசிரியர் உபாலி பன்னலகி கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல். சுனில் ஹந்துன்ஹட்டி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ்னு கேபினட், அதுவும் ராஜாங்க அமைச்சர்கள் என்ற மாதிரி, ராஜாங்க அமைச்சர்கள் என்று சொல்ல முடியாது, அமைச்சு பதவிகளை கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதான். ஆரம்பத்திலே அனுரகுமார் திசாநாயக்க சொன்னார் ராஜாங்கம், பிரதி அமைச்சர், தவிசாளர் அப்படின்லாம் எதுவும் இல்லை, அமைச்சர், அவ்வளவுதான். அதை விட இன்னும் எத்தனையோ அமைச்சு பதவிகள் இருக்குது. எத்தனையோ தமிழ், சிங்கள, முஸ்லீம் சகோதரர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்வாகி இருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அவங்களுக்கும் நல்ல பதவிகள் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல் ஆரம்பத்திலேயே அரசாங்கம் ஆரம்பிக்கும் போதே சொன்னது என்ன, ஜெனரல் எலெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், நிச்சயமாக வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தவாறே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யும் முறையை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தொழிலாளர்கள், வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம், அவர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் அவர்களுடைய சேமிப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமான பல தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தொழிலாளர் ஒப்பந்தங்கள், நம்ம கையெழுத்திடும் தொழிலாளர் ஒப்பந்தங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அதை பற்றியும் பேசியிருந்தாங்க. அவங்களுடைய சட்டமயமாக்கல் என்ன, அவங்களுடைய சேவைக்கான வேலை திட்டங்கள் என்ன அப்படின்றதையும் ஆல்ரெடியே குறிப்பிட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இனிமேல் எங்களுக்கான அமைச்சர்
திரு விஜித ஹேரத் அவர்கள். இனிமேல் அவரோட தான் எங்களுடைய டீலிங் இருக்கும். அதே போல் டீலிங்கன்னா மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக அவரும் இருப்பார் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி பல அமைச்சு பதவிகளை பெற்றுள்ளார். வெளிநாட்டு விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா, அதாவது அவர்கிட்ட அந்த 3 அமைச்சு பதவி இருக்கிறதால யாராவது ஒருத்தர் இதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான ஒருத்தரை போடணும் அப்படின்றது தான் முக்கியமான விடயம். இந்த கூற்றுக்குள்ளே யார் வாராங்க, யார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை யார் முன்னின்று கவனிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்து, அதே போல் வெளிநாட்டு விவகார அமைச்சகத்துடனான அனைத்து உறவுகள், எங்களுடைய இனிவரும் காலங்களில் எங்களுடைய சம்பந்தங்கள் உறவுகள் அனைத்தையுமே தொடர்ந்து மேம்படுத்துவோம். அதே மாதிரி எங்களுடைய தொழிலாளர்கள் இந்த நாடுகளில் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி சில ஏஜெண்டுகள், போலியான ஏஜெண்டுகளை நம்பி ஏமாந்தவங்க, அதே மாதிரி தூதரகங்களில் குறிப்பாக இந்த நாடுகளில் சவுதியாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், ஒமான், பஹ்ரைன், குவைத், அதே போல தான் லெபனான், துருக்கி, இஸ்ரேல், இது போன்ற இன்னும் சில நாடுகளில் எங்களுடைய தூதரகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய குறை நிறைபாடுகள், அதே மாதிரி தேவைப்பாடுகள். ஏன்னா தூதரகங்களில் இன்றைக்கு வரைக்கும், இப்போ குவைத் தூதரகத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் இன்னமும் அதிகார மட்டத்தில் இன்னும் எத்தனையோ பேர் தேவையானவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் தேவை, வெற்றிடங்கள் நிறைய இருக்குது. பிரிண்ட் பண்ணுறதுக்கு, டைப்பிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும், டிரான்ஸ்லேட்டர் வேணும், அதே மாதிரி ஓட்டுநர்கள் தேவை இருக்குது. தூதரகத்தில் இன்னும் எத்தனையோ தேவைகள் இருக்குது. அதையும் முதல்ல பூர்த்தி செய்ய வைக்கிறதுக்கான ப்ரெஷர்களை நாங்கள் இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில் கொடுப்போம். அதே மாதிரி அவங்களுக்குரிய தேவைகள் என்னென்ன தேவையோ அதற்குரிய முயற்சிகளை பண்ணி அந்த தேவைகளை நிவர்த்தி செய்த பிறகு எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக அமைச்சரிடம் தொடர்ந்து நேரடியாக புகார் அளிக்கப்படும். எந்த பிரச்சனையும் இல்லை. விஜித ஹேரத் மினிஸ்டரோடு நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ அவருக்கு சில விடயங்களை குறிப்பிட்டு வாழ்த்து மடலோடு அனுப்பியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணலை. அதற்குரிய ரிப்ளை எனக்கு கிடைச்சதும் நிச்சயமாக அதை பற்றி நாம் மேலதிகமாக பேசலாம். அதே மாதிரி நேரடியாக அவரோட தொடர்பு கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகள், ஒரு முக்கியமான சில பிரச்சனைகள், ஒன்று இந்த வருட முடிவுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய போனஸ், அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வந்த தொழிலாளர்களுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள், குறிப்பாக அந்த சமுர்த்தி ரேஷன் முதல் கொண்டு சில சலுகைகள், வழங்கப்படும் சலுகைகளை முதல் கொண்டு ஊரில் இருக்கக்கூடிய கிராம சேவகராக இருக்கட்டும் அல்லது சமுர்த்தி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் பிடுங்கிடுறாங்க. அது சம்பந்தமான பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த நாடுகள் எங்களுடைய தொழிலாளர்கள் முகம் கொடுக்கக்கூடிய பல முக்கிய பிரச்சனைகள், அதே மாதிரி தூதரகங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள், எங்களுடைய பயணச்சீட்டு, அதாவது எங்களுடைய பாஸ்போர்ட் இதுவரையிலையும் இன்னமும் தாமதமாகிறதுக்கான காரணம், அதனால் எங்களுடைய தொழிலாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை, இது பற்றி பல விடயங்களை முன்வைக்க தயார் நிலையில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி தானே அமைச்சு பதவி எடுத்திருக்கிறாரு, அதுக்கு அடுத்தடுத்த கட்டம் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்றால் போல் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எதிர்வரும் நாட்கள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைப்போம். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள், சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ அதையும் நாம் உள்வாங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போ சாதாரணமாக இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தூதரகம், இலங்கை தூதரகத்தில் இன்னொரு 5 பேர் எக்ஸ்ட்ராவாக அதிகாரிகளை போட்டு நாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், தேர்ச்சி பெற்ற, நிறைய கம்ப்ளைண்ட் இல்லாத, நல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான ஏஜெண்ட்டுகளை மட்டும் வச்சுட்டு மிச்சதையெல்லாம் தட்டி தூக்கினா நல்லது. அதே போல் அரசாங்கம், எங்களுடைய அரசாங்க ரீதியில் அரசாங்கம் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லக்கூடிய தொழிலாளர்களை தூதரகங்கள் ஊடாக அனுப்புவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அதே போல் நாட்டின் எழுச்சி மற்றும் கட்டியெழுப்பும் திட்டங்கள் சரியான பிறகு நாட்டிலிருந்து குறிப்பாக எங்களுடைய நாட்டு தாய்மார்களை, குறிப்பாக பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற விகிதாசாரத்தை நிச்சயமாக குறைக்கணும். அது நிச்சயம் குறையணும். அதற்கப்புறமா குறிப்பாக ஆண்கள், இப்போ நாட்டுடைய நிலைமை சரி வந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போக வேண்டிய தேவைகள் பெரும்பாலும் இருக்காது. அதையும் மீறி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தேவைப்பாடுகள் இருந்தால் ஆண்களுக்கான சலுகைகள் அதிகமாக வழங்கப்படணும். இன்றைக்கி ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கான செலவுகளை ஏஜெண்ட் பார்க்குறாங்க, மேலதிகமாக பணமும் கொடுக்க முன் வராங்க. ஆனால் இது ஒரு ஆண் வெளிநாட்டுக்கு போகணுமா இருந்தால்
அவனுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு, அவனுடைய ஒட்டுமொத்த இரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சிட்டு தான் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வந்தால் இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் வெளிநாடுகளில் முதலாளிகளாக இருக்கட்டும் அல்லது அவங்க கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் மீதியை உறிஞ்சி குடிச்சிடுறாங்க. கடைசியில் ஒரு ஆண் இந்த நாடுகளில் வந்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வெந்து புழுவாகி தான் இந்த நாட்டிலேருந்து திருப்பி போகக்கூடிய சூழல் இருக்குது. இந்த நிலைமை மாறணும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அழைப்பு சேவைகள் தூதரகங்களில் நிறுவப்படணும். 24 மணி நேரமும் சாதாரணமாக தொழிலாளர்களுக்கான எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் அவங்க வந்து கால் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்படணும். ஒரு 2-3 பேர் ஷிஃப்ட் மாதிரி சரி மாறி மாறி இருக்கணும். மேலதிகமான ஓவரான பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அந்த செகண்டே தூதரகம் ஆக்டிவாக செயல்படணும். எந்த ஒரு தொழிலாளருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஆக்டிவேஷன் தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 இயர் இந்த சிஸ்டம் ஒரு 1 இயர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போனாங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பயந்துருவாங்க. இப்போ இன்றைக்கி பிலிப்பீன்களுக்கு இருக்கிற மரியாதை என்ன, அவங்களுக்கு கொடுக்குற கௌரவம், அவங்களுக்கு கொடுக்குற சலுகை என்ன, ஏன் எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்களுடைய தூதரகம் 24 மணி நேரமும் அவதானத்துடன் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக நாங்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்வோம் அப்படின்றத டைரக்டாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அரசியல் தலையீடோ அல்லது வேறு எந்த ஒரு குறுக்கீடோ இல்லாமல் தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளை நேரடியாக தூதரகங்கள் முன்னின்று பார்க்கணும். அதே போல் தூதரகங்களுக்கு தொழிலாளர்கள் வர்றதுக்கு முன்னாடி தூதரகம் தொழிலாளர்களை நாடி போகணும். அதிகாரிகள் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அதிகாரிகளை நியமிக்கணும். ரொம்ப பெரிய ரிஸ்க். இப்போ சாதாரணமாக அடித்து ரூமில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல் அடித்து எழுந்திரிச்சு நடக்க முடியலை அப்படின்னு இருக்கக்கூடிய தொழிலாளரை உங்களுக்கு அப்படியா பிரச்சனையா, சரி அப்போ தூதரகம் வந்துடுங்க. எந்திரிச்சு நடக்கவே முடியலைன்னா எப்படி தூதரகம் வருவாங்க? ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னா எப்படி தூதரகம் வருவாங்க? அந்த மாதிரி சிச்சுவேஷன்களை எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கேர் எடுத்து ஹேண்டில் பண்ணணும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்து உடனடியாக தொழிலாளர்களை மீட்டெடுக்கிற முயற்சிகளை பண்ணணும். இது அனைத்துக்குமே தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு தூதரகங்களே முன் வரணும். அதே மாதிரி வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு மையம் ஒன்று நிச்சயம் நிறுவப்படணும். என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக தொழிலாளர்கள் தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் இலக்கம். இந்த நாட்டில் நார்மல் கால் என்பது, லேண்ட்லைன் என்பது 100% தொழிலாளர்களிடம் கிடையாது, பாவிக்க முடியாது. இன்டர்நெட் கால், அதாவது இன்டர்நெட் மூலம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இலக்கத்தை நிச்சயமாக நிறுவனம். இன்னும் அதிகமான தேவைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள், எங்களுடைய சகோதரிகள் என்னோட இப்போ இது வரைக்குமே 20,000 பேர் கான்டாக்டில் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள் என்னோட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 65,000 பேருக்கு மேலே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்று கூடி இருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் செவிமடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க முயற்சிகளை நானும் முயற்சி செய்கிறேன். அதே போல் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலம் தெரிவு பண்ணுங்கள். மேலதிகமான தகவல்கள் தெரிந்து கொள்ளவோ அல்லது என்னிடம் ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தணுமா இருந்தால் சர்ஃபான் BA vlog ஃபேஸ்புக் மெசேஞ்சர் ஊடாக வந்து டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய மெசேஜை வாய்ஸ் மூலம் பதிவு செய்யுங்க. ஹாய், ஹலோ எதுவுமே தேவையில்ல. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பணுமா? தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வாங்க. சர்ஃபான் BA vlog 2 இருக்குது. ஒன்று ப்ரொஃபைலில் யூடியூப் சின்னம் போட்ட மாதிரி ஒன்றும் இருக்கும், அதே மாதிரி நார்மலாகவே இன்னொன்றும் இருக்கும். 2 பேஜ் இருக்குது. 2 பேஜ்லையும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். சர்ஃபான் BA vlogன்னு டைப் பண்ணி செலக்ட் பண்ணி உடனடியாக மெசேஞ்சரை தட்டுங்க. மெசேஞ்சரில் போயிட்டு நீங்கள் மெசேஜை போட்டு வைங்க. எனக்கு அந்த ஃப்ரீ டைம் ஒன்று கிடைக்கும்போது நிச்சயம் அதை பார்த்துட்டு அந்த வாய்ஸை கேட்டுட்டு உங்களுக்கான ரிப்ளைகளை நான் கொடுக்குறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இன்ஷா அல்லாஹ் சிங்களம் தெரிஞ்சவங்க இப்போ நான் சொன்ன சில கருத்துக்களில் அரசாங்கத்தால் இதுக்கு முன்னாடி தெரிவித்தது என்ன அப்படின்றது இருக்குது, எழுத்து மூலமும் இருக்குது, பாருங்கள். විදෙස්ගත ශ්‍රී ලාංකිකයන් වෙනුවෙන් ජාතික ජනබලවේගයේ ලෙස ඉදිරිපත් කරන වැඩපිළිවෙල. විදෙස්ගත ශ්‍රී ලාංකිකයන් හට තමන් සිටින විදෙස් රටෙහි සිට ශ්‍රී ලංකාවේ පවත්වන මැතිවරණවලදී ඡන්දය ප්‍රකාශ කිරීමට ඉඩ සලසන ක්‍රමවේදයක් සකස් කිරීම, ආරම්භයේදී මෙය ජනාධිපතිවරණ, මහමැතිවරණය හා ජනමත විචාරණවලදී ක්‍රියාත්මක කළ හැකි පරිදි සකස් කරනු ඇත. විදෙස්ගතව රැකියා කරන ශ්‍රී ලාංකිකයන් සඳහා විශ්‍රාම වැටුප් ක්‍රමයක් සකස් කිරීම.
විවිධ රටවල්හි දැනට ක්‍රියාත්මක වන සමාජ ආරක්ෂණ අරමුදල් වලින් විදේශගත ශ්‍රී ලාංකික රැකියා නියුක්තිකයන් වෙත ලැබිය යුතු ගෙවීම් ඔවුන් අදාළ රටින් රැකියා ගෙවසුම් අවසන් කොට නැවත පැමිණෙන විටදී ලබා ගැනීමට අදාළව පවතින ගැටලු සහ නීතිමය බාධා ඉවත් කර ගැනීම සඳහා අවශ්‍ය රාජ්‍යතාන්ත්‍රික මැදිහත් වීම සිදු කිරීම. ශ්‍රී ලාංකිකයන් රැකියාවල නියුතු සමහර රටවල් තුළදී සමාන සේවයට සමාන වැටුප් ශ්‍රී ලාංකිකයන්ට නොලබෙන අවස්ථා හඳුනාගෙන ඒවායේ ක්‍රියාත්මක වන අවම වැටුප් සේවාවන් ඉහළ නැංවීම සඳහා කළ හැකි රාජ්‍යතාන්ත්‍රික මැදිහත් වීම සිදු කිරීම. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් වාර්ෂිකව ශ්‍රී ලංකාවට එවන විදේශ මුදල් ප්‍රමාණය මත පදනම්ව තීරුබදු සහිත පහසුකම් ලබා දීමේ ක්‍රමවේදය පුළුල් කිරීම. විද්‍යාත්මකව සැලසුම් කළ අමාත්‍යංශ 25ක් ඇති කිරීමේ වැඩපිළිවෙල යටතේ විදේශ රැකියා නියුක්ති කාර්යාංශය ස්ථාවරව විදේශ කටයුතු අමාත්‍යංශය යටතේ පවතින ආයතනයක් බවට පත් කිරීම. විදේශ රැකියාවකට අයිතුම් කිරීමට අපේක්ෂා කරන ශ්‍රී ලාංකිකයන් සඳහා විවිධ රටවල් වල පවතින රැකියා අවස්ථා සඳහා සතුරිය යුතු සුදුසුකම් අපේක්ෂිත වැටුප් අදාළ රටෙහි ජීවන වේදම් තත්ත්වයන් ආදී තොරතුරු පිළිබඳව අවබෝධයක් ලබාගත හැකි පරිදි ජාවත්කාලීන වන තම මව්බසින් පරිශීලනය කළ හැකි හා තොරතුරු විමසීම් සිදු කළ හැකි වෙබ් අඩවි අදාළ රටෙහි තානාපති කාර්යාල හා විදේශ රැකියා නියුක්ති කාර්යාංශය මගින් පවත්වාගෙන යාම. රැකියා සඳහා විදේශගත වන ශ්‍රී ලාංකිකයන්ට ප්‍රමාණවත් මාර්ගෝපදේශනය පුහුණුව නෛතික ප්‍රතිපාදන පිළිබඳ දැනුම ආදිය ලබා දීම සඳහා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශය හා අදාළ ආයතන විධිමත් ලෙස මැදිහත් කර ගැනීම සහ එම ආයතනවල දැනට පවතින ඒකීකාරයන් කිරීමට ඇති ප්‍රායෝගික බාධාවන් ඉවත් කොට නිසි ක්‍රමවේද සකස් කිරීම. රැකියා සඳහා විදේශගත වන ශ්‍රී ලාංකිකයන් වෙනුවෙන් පවතින රක්ෂණ ක්‍රම පිළිබඳ යලි සමාලෝචනයක් සිදු කොට වැඩි ප්‍රතිලාභ සහිත රක්ෂණ ආවරණයක් ලබා දීම. රජයේ ලියාපදිංචි නීත්‍යානුකූල විදේශ රැකියා ඒජන්සිවල කටයුතු නියාමනය කිරීම සහ නීත්‍යානුකූල නොවන විදේශ රැකියා ඒජන්සි පවත්වාගෙන යාම නැවැත්වීමටත් එවැනි ඒජන්සි මගින් සිදු කරන සියලු අසාධාරණකම් හා අකටයුතුකම් විමර්ශනය කිරීමටත් නීතිමය පියවර ගැනීමටත් කාර්යක්ෂම ක්‍රමවේදයක් සකස් කිරීම. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට සිදුවන සියලු ආකාරයේ අකටයුතුකම් හා අපයෝජනයන් පිළිබඳව දුක් ගැනවිලි සහ පැමිණිලි පිළිබඳ ක්‍රියාත්මක වීමට දැනට ස්ථාපිත කොට ඇති ක්‍රමවේදයන් පුළුල් කිරීම හා වඩා කාර්යක්ෂම සේවාවක් සැපීම සඳහා වැඩි අවධානයක් යොමු කිරීම හා නවීන පහසුකම් ලබා දීම. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට සිදුවන සියලු ආකාරයේ අකටයුතුකම් හා අපයෝජනයන් පිළිබඳව හා ඔවුන්ගේ සුබ සාධනය වෙනුවෙන් ක්‍රියාත්මක වන විධිමත් ස්වේච්ඡා සංවිධානවල කටයුතු දිරිමත් කිරීම. සුදුසුකම් සපුරන පුද්ගලයන් දිත්ව පුරවැසි භාවය ලබා ගැනීම සඳහා දිරිමත් කිරීම සහ දැනට පවතින අධික අය කිරීම වෙනුවට සාධාරණ මුදල් ගෙවා ඒවා ලබා ගැනීමට පහසුකම් ඇති කිරීම. එසේම ශ්‍රී ලාංකිකයන් විදේශගතව සිටින විටදී ඔවුන්ට ලැබෙන දරුවන් සඳහා ඉල්ලුම් කරන අවස්ථාවන්හි ශ්‍රී ලංකාවේ පුරවැසි භාවය ලබා දීම. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ දරුවන් හට අදාළ රටවල් වලදී අධ්‍යාපනය ලැබුවද ඉල්ලුම් කරන ඕනෑම අවස්ථාවක ශ්‍රී ලංකාව තුළ ගැළපෙන පාසලක අධ්‍යාපනය ලැබීමට අවස්ථාව ලබා දීම සහ සරසවි අධ්‍යාපනය ලැබීමට සුදුසුකම් සපුරන විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ දරුවන් දැනට මුදල් අය කරන ක්‍රමවේද නවතා නොමිලේ රාජ්‍ය සරසවි තුළට ඇතුළත් කර ගැනීම. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් බහුතරයකට පවතින දැඩි අවශ්‍යතාවයක් වන තමන්ගේම නිවසක් තනා ගැනීමේ අවශ්‍යතාවය සපුරා ගැනීමට සහාය දැක්වීම සඳහා ඔවුන් ශ්‍රී ලංකාවට එවන මුදල් ප්‍රමාණය මත පදනම්ව සහන ක්‍රමවේදයකට ණය ලබා ගැනීමට යාන්ත්‍රණයක් සකස් කිරීමට කටයුතු කිරීම. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට අවශ්‍ය කරන ලිපි ලේඛන ශ්‍රී ලංකාවේ ආයතන මගින් ලබා ගැනීමට දැනට පවතින දැඩි දුෂ්කරතා අවම කොට ඔවුන් සිටින රට තුළ සිටම අයදුම් කොට ලිපි ලේඛන ලබා ගැනීමට අවශ්‍ය තාක්ෂණික හා පරිපාලන ක්‍රමවේද හඳුන්වා දීම.
විදෙස්ගත ශ්‍රී ලාංකිකයන් අතරින් කැපවීම සහ හැකියාව ඇති අයව ඔවුන් ජීවත් වන රටවල් තුළම කුඩා හා මධ්‍ය පරිමාණ ව්‍යවසායකයන් බවට පත් කිරීම තුළින් රට තුළ ඒ රටවල් තුළ සිටින ශ්‍රී ලාංකික ප්‍රජාවගේ සමාජ දේශපාලන හා ආර්ථික ශක්තිය වැඩිවීම මෙන්ම ශ්‍රී ලංකාවට ලැබිය හැකි ආර්ථික ප්‍රතිලාභද වැඩි වෙන බැවින් විදේශ කටයුතු අමාත්‍යාංශය තුළ හා තෝරාගත් තානාපති කාර්යාල තුළ ව්‍යවසායකත්ව ප්‍රවර්ධන ඒකක entrepreneur promotion unit පිහිටුවීම රට තුළ ආර්ථික තත්ත්වයේ වර්ධනයත් සමග මේ සඳහා වන අරමුදලක්ද ස්ථාපනය කරනු ඇත. අවශ්‍යතාවය හඳුනාගත් රටවල් තුළ ශ්‍රී ලංකාව තුළ ක්‍රියාත්මක වන රාජ්‍ය හා පෞද්ගලික බැංකුවල ශාඛා ස්ථාපිත කිරීමට අවශ්‍ය පියවර ගැනීම විදේශ රටවල් වල පිහිටුවා ඇති තානාපති කාර්යාල මගින් එම රටවල සිටින ශ්‍රී ලාංකිකයන්ට කාර්යක්ෂමව සුහදශීලී හා ජනතා හිතවාදී සේවාවක් සැපීමට අවශ්‍ය පියවර ගැනීම හා ඒ සඳහා අවශ්‍ය නව තාක්ෂණය හා පුහුණුව තානාපති කාර්යාල වෙත ලබා දීම ඒ රටවල් වල සිටින ශ්‍රී ලාංකිකයන්ගේ යාවත්කාලීන තොරතුරු පද්ධතියක් නඩත්තු කිරීම සේවාවන් ගුණාත්මකව හා කාර්යක්ෂමව ලබා දීම සඳහා තානාපති කාර්යාල ඩිජිටල්කරණය කිරීම විදේශ ගමන් බලපත්‍ර අලුත් කිරීම වෙනස් කිරීම හා නැති වූ ගමන් බලපත්‍ර වෙනුවට හදිසි ගමන් බලපත්‍ර කාර්යක්ෂමව නිකුත් කිරීම උපත් සහ පුරවැසි භාවය පිළිබඳ සහතික විවාහ සහතික මරණ සහතික ආදී ලේඛන ඩිජිටල් කරණය යටතේම දත්ත පද්ධතියක නඩත්තු කිරීම සහ ඉල්ලුම් කරන අවස්ථාවන්හි අදාළ ලේඛනවල සහතික පිටපත් ප්‍රමාදයකින් තොරව අධික ගාස්තු රහිතව නිකුත් කිරීමට ක්‍රමවේදයක් සකස් කිරීම තානාපති කාර්යාලවල විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් වෙනුවෙන් සේවා සපයන අංශ නිවාඩු දිනවලදී විවෘතව තැබීම වෘත්තීය විශිෂ්ටත්වය හා යහපත් අතීත කල්ක්‍රියාවක් සහිත පුද්ගලින් තානාපතිවරු ලෙස පත් කිරීම හා යෝග්‍යතා ඇගීමේ ක්‍රමවේදයක් මත පදනම්ව වෘත්තීය විශිෂ්ටත්වය ඉහළ ආචාර ධාර්මික පැවැත්ම හා රාජතාන්ත්‍රික අභිමතයක් සහිත නිලධාරීන් රාජ්‍ය දූත සේවයට පත් කිරීම වහාම ක්‍රියාත්මක වන පරිදි රාජ්‍ය දූත සේවය දේශපාලනික බලපෑම් වලින් නිදහස් කිරීම සහ සීල පත්වීම යෝග්‍යතා පදනමක් මත සිදු කිරීම සුදුසුකම් රහිත පරාජිතපත් දේශපාලඥයන් හා විශ්‍රාමලත් නිලධාරීන් තෘප්තිමත් කිරීම සඳහා පත් කිරීම සිදු නොකිරීම වයස අවුරුදු 70 සම්පූර්ණ කළ පුද්ගලයන් තානාපතිවරු ලෙස පත් නොකිරීම අමාත්‍යවරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හා ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන්ගේ ඥාතිත්වයන් මත පදනම්ව පුද්ගලයන් රාජ්‍ය දූත සේවයේ තානාපති නොවන තනතුරු සඳහා හෝ පත් නොකිරීම සෑම තානාපති කාර්යාලයක් විසින්ම ආර්ථිකය සංචාරක කර්මාන්තය විදේශ රැකියා රාජ්‍යතාන්ත්‍රික සහාය ලබා ගැනීම යන අංශවලින් ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් අත්කරගන්නා ජයග්‍රහණ හා ඒ රටවල් වල වෙසෙන ශ්‍රී ලාංකික ප්‍රජාවට සලසන සේවාව පිළිබඳ අධීක්ෂණය කිරීමේ යාන්ත්‍රණයක් ශක්තිමත් කිරීම තානාපති කාර්යාලවලට සේවය සඳහා අදාළ රටේ නීතිය හා භාෂාව පිළිබඳ ප්‍රාමාණික දැනුමක් සහිත නිලධාරීන් යෙදවීම ආර්ථිකමය වශයෙන් දියුණු වන රටවල් පිළිබඳ අවධානය යොමු කිරීම හා ශ්‍රී ලංකාවේ ආර්ථික වර්ධනය ශක්තිමත් කිරීමට වැදගත් විය හැකි රටවල් හඳුනාගෙන ඒවායේ තානාපති කාර්යාල පිහිටුවීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ කොන්සුල අවශ්‍යතා මත ඔවුන්ගේ සුබ සාධනය සඳහා කාර්යක්ෂම සහ ජනතා හිතවාදී සේවාවක් අඛණ්ඩව ලබා දීම සහ ශ්‍රී ලංකාවේ විදේශ ප්‍රතිපත්තියේ ඉලක්ක ජයග්‍රහණය කිරීමේ අරමුණට විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් නිසි පරිදි හා ක්‍රමවත්ව සෑම ශ්‍රී ලංකා තානාපති කාර්යාලයක්ම ඒකී තානාපති කාර්යාලය හා එම රටේ ජීවත් වන ශ්‍රී ලාංකික ප්‍රජාවගේ සියලු පාර්ශවවල නියෝජනය සහිතව ශ්‍රී ලංකා සභාවක් Assembly of Sri Lanka පිහිටුවීම இதையும் விட நிறைய விடயங்கள் செயல்படுத்த வேண்டி இருக்குது. தொழிலாளர் சம்பந்தமான பல பிரச்சனைகளை நாம் இதுவரையிலையும் நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்துருக்கிறோம். குறிப்பாக முக்கியமாக இது நம்ம அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணுற ஒரே ஒரு விடயம் எங்களுடைய போனஸ் சம்மந்தமான பிரச்சனை இல்லையா. ஏன்னா நம்ம இந்த நாட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்துக்கான நம்மளுக்கான பலன் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டு நாட்டுக்கு போகும்போது கடைசியில் எதுவுமே இல்லாமல் போனோம். ஆனால் அப்படி நம்ம போகும்போது நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு மன ஆறுதலாக நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் சம்பாதிச்சதுக்கு எதுவுமே மீதம் இல்லை. கடைசியாக போகும்போது இதாவது கிடைச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறக்கூடிய அளவுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு அது நம்மளுடைய போனஸ் பணம். அதை முக்கியமாக பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சி. ஏன்னா முக்கியமாக அதுதான். மற்ற எல்லா பிரச்சனைகளையும் விட
முக்கியமான பிரச்சனை என்றால் அதுதான். ஏன்னா இந்த நாட்டில் நாம் ஏதாவது ஒரு பல்ல கடிச்சு பிடிச்சி எப்படியாவது எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ அநீதி எல்லாத்தையும் அனுபவித்து அந்த வருஷத்தை முடிச்சுட்டு நம்ம போகும்போது, அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியாகும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான நீதி, நேர்மை, நியாயம் நம்மளுக்கு கிடைச்சாதான் மனசுக்கு ஒரு திருப்தி. அதை கிடைக்க வைக்கிறதுக்கு முடிந்த முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் நடக்கும். என்றும் உங்களுடன் உங்கள் சர்ஃபான் BA vlog. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.